எப்படி வந்துட்டு எமோஷ்னலி ஒரு மெச்சூர் பர்சனாக இருக்கிறது. ஸோ பேசிக்லி வந்துட்டு நமக்கு நாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருக்கணும். நம்மளுக்கு வந்துட்டு சில எமோஷன்ஸ்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சில சிச்சுவேஷன்லாம் நம்ம வந்துட்டு அதை உட்காந்து யோசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த தனிமையான டைம் ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் தரீங்களா? ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அது கொடுத்தா தான் மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு யாராவது ஏதாவது சொன்னாங்களோ இல்லை செஞ்சாலோ அது வந்துட்டு நீங்கள் அதை பர்சனலாக எடுத்துக்கிறீங்களா? ஏன்னா அவங்களோட பிஹேவியர் வந்துட்டு அவங்கள பற்றி தான் நிறைய சொல்லுதே தவிர அது உங்களை பற்றி மட்டும்தான் கிடையாது. இப்போ இன்னொருத்தவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்க வந்துட்டு அவங்க உங்ககிட்ட சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கிற மாதிரி அவங்க உணர்றாங்களா? ஸோ அப்படி அவங்க உணர்றாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய எமோஷனல் மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இப்போ யார்கிட்டயாவது பேசும்போது நீங்கள் வந்துட்டு இன்ட்ரப்ட் பண்ணாமல் இல்லை டிஃபென்சிவ் ஆகாமல் நீங்கள் கவனிக்கிறீங்களா? ஸோ அங்கே வந்துட்டு ரெஸ்பெக்டும் ட்ரஸ்ட்டும் வந்துட்டு எமோஷ்னலி மெச்சூரான ஒரு பர்சனை பார்த்தா தானாகவே வந்துட்டு டெவலப் ஆகும். எடுக்கிற டிசிஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்களா? உங்களோட ஆக்ஷன்லாம் எதில் போய் முடியுது, அதில் இன்னும் நீங்கள் என்ன பெட்டராக பண்ணலாம், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களா?